சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வை தந்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தயவாய் நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இரக்கத்தை காட்டினதற்காய் ஸ்தோத்திரம். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவைகளை திறந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்பா, எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. கண்ணீரின் பாதைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தின் களிப்பான நேரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தராய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வேளையிலே குறிப்பிட்ட வகையிலே அப்ப நம்முடைய சத்தியத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் பேசுவீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை கவனிக்கும்படியாக அட்வென்ட் காலம் என்பதை குறித்து அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். As we are seated here, we look at the theme of Advent and particularly looking at preparing for the coming of the Lord and how do we prepare for this coming. அப்ப கடந்த வாரத்துல நடந்து முடிந்த செய்தியை நாம் ஒருவேளை கேட்க மறந்திருக்கலாம், இல்ல வராமல் இருந்திருக்கலாம், கேட்டதை மறந்திருக்கலாம். ஒரு வாரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கோம் மைண்ட்ல. ஆனா ஒரு நினைவு மூட்டும்படியாக நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன். What we heard last week, probably some of us were not privileged to be with us last Sunday, or some of us probably forgotten what was spoken. Just to refresh our memory, I want to share this once again. கடந்த வாரத்தில் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் கவனித்தோம், பேசினதை நாம் பார்த்தோம். குறிப்பிட்ட வகையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். So we look at the life of the prophets, particularly looking at the promises that were given to the prophets about the coming Messiah. அப்ப மேசியா வருகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கடந்து சென்ற பாடுகள், போராட்டங்கள் என்று கவனித்தோம். We also looked at the challenges or the temptations that they encountered as they were hoping for the coming of the Messiah. கஷ்டமான வாழ்க்கை ஏசியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் பார்த்தோம். We looked at the prophet Isaiah and how difficult it was to be a prophet in that time, preaching the message of hope in the midst of destruction, being exiled, suffered, humiliated. அவர்கள் அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, சிறைப்பிடிப்புக்குள்ளாய் கொண்டு போறப்பட்டு இப்படிப்பட்ட பாடுகளை கடந்து சென்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நாம் காணக்கூடிய ஒரு தீர்வு என்னவென்றால் அந்த செய்தியை பிடித்து கொண்டார்கள். அவருடைய வருகைக்காக தொடர்ந்து காத்திருந்தார்கள். Hallelujah. What we can learn from their life as a solution is that they continued living in expectation for the hope of the coming Messiah. And may that be our hope in the midst of our challenges. நம்முடைய பாடுகள் மத்தியில, நம்முடைய கஷ்டங்கள் மத்தியில அவருடைய வருகை மேல் இருக்கிற நம்முடைய கண்ணோட்டம் மறந்துடவே கூடாது. நம்முடைய கவனம் அதை சிதறவே கூடாது. Let's not lose our focus from his return. அப்ப இந்த 1 கொரிந்தியர் 16 அதிகாரம்
22வது வசனத்தை குறிப்பிட்ட வகையில நாம் கவனித்து அதிலிருந்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். We have been looking at 1 Corinthians chapter 16 verse 22 and expounding from that, particularly on the word Maranatha. ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். If anyone does not love the Lord, he is to be accursed. Maranatha. வாசியுங்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அவருடைய வருகையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட வகையில் இந்த 4 விதமான குழுக்கள் இல்ல நபர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். We have been looking at this 4 groups of people or individuals and looking at the theme of the coming of Jesus. முதலாவது நம்முடைய முற்பிதாக்கள். We looked at the patriarchs. இரண்டாவது கடந்த வாரத்தில் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் கவனித்தோம். வருகிற இந்த செய்தியில யோவான் ஸ்நானகனை குறித்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Today we will look at the life of John the Baptist, particularly seeing how he prepared for the coming of the Lord. யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய வருகைக்காக எப்படி அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்ப இவருக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொல்லும் பொழுது, when we look at the promise that was given to him, we go to Isaiah chapter 40 verses 3 to 5. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை அவரை குறித்து, அவருடைய வருகை குறித்து, அவருக்கு கொடுக்கப்படுகிற ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பார்க்கிறோம். We looked at the promise, or particularly looking at the promise in Isaiah 40 verses 3 to 5, looking at the promise that was given, a prophetic ministry that will be given to the prophet Isaiah. Isaiah 40 verses 3 to 5. A voice is calling, clear the way for the Lord in the wilderness, make smooth in the desert a highway for our God. Let every valley be lifted up, and every mountain and hill be made low, and let the rough ground become a plain, and the rugged terrain a broad valley. Then the glory of the Lord will be revealed, and all flesh will see it together, for the mouth of the Lord has spoken. வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. Amen. அப்ப இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை குறித்து, அவருடைய வாழ்க்கை ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம். It's a scripture that speaks about the life of the John the Baptist and about his ministry that God was entrusting to him. How do we know this? இதை எப்படி நமக்கு தெரியும் என்றால், யோவான் 1:23 வாசிக்கும் பொழுது அதில் தானாகவே அவர் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We see this in John chapter 1 verse 23 where he himself proclaims what is his ministry. அவரிடத்துல சில நபர்கள் வந்து கேட்கிறார்கள், நீங்கள் யார்? Some people come to him and say, who are you? நீங்க யார் என்று எனக்கு இடத்துல சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் 1ஆம் அதிகாரம் 23 அதை தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So in 1:23, John chapter 1 verse 23, he said, I am a voice of one crying in the wilderness, make straight the way of the Lord, as Isaiah the prophet said. வாசிக்க கேட்போம். அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஊழியம், அதனுடைய நோக்கத்தை அறிந்தவராய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட வகையிலே கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். Is a man who is preparing for the coming of the Lord. But who or what is he preparing? எதை ஆயத்த பண்ணுகிறார், யாரை ஆயத்த பண்ணுகிறார் என்று நாம் கவனிக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், அவர் தான் இயேசுவினுடைய வருகைக்காக காரியங்களை ஆயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் ஆயத்தம் பண்ணலாம் இயேசு வர முடியாதுன்னு நம்ம நினைச்சிடலாம். அவருக்கு ஒரு கூலியம் கொடுக்கப்பட்டது.
We may think that because he has a specific ministry, and unless he does that ministry or preparation for the coming of Jesus, Jesus would not come. Jesus is coming, but he is given a specific task. இயேசு வருகிறார். அந்த வருகைக்காக ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த ஒரு கவனமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இது லூக்கா 1ஆம் அதிகாரம் 13 17 வரை குறிப்பு எழுதி கொள்ளலாம். ஆனால் வாசிப்பதற்கு 16 17 மாத்திரமே வாசிக்கிறோம். இது தேவ தூதர் யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாருக்கு ஜகாரியாவுக்கு சொன்ன காரியத்தின் உடைய விளக்கத்தை நாம் கவனிக்கிறோம். This we find as a revelation that was given by the angel of God as a words of prophecy to Zechariah in terms of the ministry or the role of John the Baptist. நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Luke chapter 1 verse 16 and 17. He will bring back many of the people of Israel to the Lord their God, and he will go on before the Lord in the spirit and power of Elijah to turn the hearts of the parents to their children and the disobedient to the wisdom of the righteous, to make ready a people prepared for the Lord. வாசிக்க கேட்போம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஹல்லேலூயா. அப்ப யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தின் தெளிவு அந்த வழி அங்கே காண்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். We are given a clear direction of what is the ministry and direction of the life of John the Baptist, and that is what he lives. அதுதான் செய்கிறார். எதை ஆயத்த பண்ணுகிறார்? கர்த்தருக்கு என்ற ஒரு ஜனத்தை ஆயத்த பண்ணுகிறார். He is preparing a people prepared for the Lord என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். So we see he's given this task, given this role. அப்ப இந்த கர்த்தருடைய ஜனத்தை எப்படி அவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுகிறது அவருடைய பிரசங்கத்துல நாம் கவனிக்கிறோம். We find this in his preaching in Matthew chapter 3 verse 2. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் பிரசங்கிக்கிற பிரசங்கம், அவர் பண்ணுகிற ஆயத்தம், ஜனத்தை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார். How does he prepare the people? He preaches this: repent, for the kingdom of heaven is at hand. வாசியுங்கள். மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அப்ப தேவனுடைய வருகைக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் செய்ததை பார்க்கிறோம். This is preparing for the return or the coming of the Messiah, coming of God to earth. And he's saying his ministry is going to start. I'm preparing. But how does he prepare? He calls people to repentance. ஜனத்தை மனம் திரும்புதலுக்குள்ளாக அவர் கொண்டு வருகிற அந்த ஊழியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது சுலபமான ஒரு ஊழியம் அல்ல, கஷ்டமான ஒரு ஊழியம். ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிப்பது சுலபமான ஒரு ஊழியம். A ministry that calls blessings upon people is a very easy, smooth ministry. But a ministry that calls sin as sin, பாவத்தை பாவமாய் கண்டிக்கிற ஊழியம், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிற ஊழியம், கடினமான கஷ்டமான ஊழியம். அதனுடைய விளைவு நாம் பிறகு கவனிக்க போகிறோம். We're going to look at the consequences of preaching what he preached slightly later. But we know Jesus is coming. நமக்கு தெரியும் இயேசு வருகிறார். அவருடைய வருகை இப்படியா இருக்க போகிறது என்று நாம் கவனித்து இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு நினைவு மூட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இது நாம் மீண்டுமாய் நினைவு மூட்டப்படுகிறோம். Revelation chapter 22 verse 7 is a reminder of the return of this Jesus Christ. Behold,
I am coming soon. Blessed is he who keeps the words of the prophecy in this book. வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். Blessed is he who keeps the word of this prophecy, who obeys the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I am coming soon. ஆனா அவருடைய வருகை குறித்து நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானகனுக்கும் தெரியும். ஆனால் அவர் அந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். He was preparing the people for the return or the coming of the Messiah in his time. But he had challenges. அவருக்கு நிறைய விதமான பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். வேதத்திலிருந்து நாம் கவனிக்கிறோம். முதலாவது, வேத தலைவர்களிலிருந்து, மார்க்க தலைவர்களிலிருந்து அவர்களுக்கு வந்த அதிகமான போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். The first type of opposition or challenge he faced was opposition from religious leaders. They were not very comfortable with what he was preaching. ஒரு மேசியா வருகிறாரா, இன்னொருவர் வர வேண்டுமா, நாம் இருக்கிறோமே என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்ப இதனாலே அவர்கள் யோவான் ஸ்நானகன் பண்ணுகிற பிரசங்கம் குறிப்பிட்ட வகையில மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை குறித்து பாவம் என்று சொல்லுகிற அந்த பிரசங்கங்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. They did not like the preaching about sin, and him saying sin is something not very acceptable. Who is he to teach? இவர் யார் போதிப்பதற்கு என்ற ஒரு மனமுடனே அவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது, ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். We find sense of opposition to his ministry. But what was he doing? Preparing a people for the Lord. ஒரு ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் தாக்குதல், எதிர்ப்பு வருகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது விதமான ஒரு எதிர்ப்பு என்று சொன்னால், அங்க இருந்த தலைவர்களிடத்தில், அதாவது பாலிட்டிக்கல் லீடர்ஸ் என்று சொல்லலாம், அவர்களிடத்திலிருந்து வருந்த எதிர்ப்பை நாம் பார்க்கிறோம். We find another form of opposition coming from the political leaders of his time. Particularly we look at Herod. ஹேரோது அவர் ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே யோவான் ஸ்நானகன் அதை கண்டித்து பேச துவங்குகிறதை பார்க்கிறோம். Herod lives a sinful lifestyle and John the Baptist says, you also repent. நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஹேரோது கோபம் அடைகிறார். அதற்கு மேலாக அவர் புதிதாய் அவர் மனைவியாய் ஏற்றுக்கொண்ட சகோதரனுடைய மனைவி அதை விட இன்னுமாய் அதிகமாய் கோபம் அடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் பாவத்தை பாவமாய் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். He speaks of sin as sin, wrong, but his intention is preparing the people for the coming of the Lord. அவர் வருகிறார், அவருடைய வருகைக்கு முன் மனம் திரும்ப வேண்டும் என்ற அந்த உணர்த்துதல், அந்த ஆழத்தோடு அவர் பேசும் பொழுது அதோடைய விளைவு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த விலைக்கிரயம் என்னவென்றால் தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. What was the consequence of his ministry? He lost his own life, he lost his head, he lost everything in that sense. But he was found faithful in doing the Lord's work. கர்த்தருடைய வேலை, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்வதிலே அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பேசுகிறவராயிருந்தார். அப்ப இன்றைய நாட்களிலே நாம் மலேசியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், மலேசியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான தாக்குதல்கள், எதிர்ப்புகள் எழும்பிக் கொண்டிருக்கிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். We live in times where there is greater opposition. கடந்த வாரத்தில் நீங்கள் ஒருவேளை பத்திரிகை வாசித்திருப்பீர்கள் என்றால் அதுல நிறைய காரியங்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிறோம். If you would have read the newspapers last week, you will find it is becoming a very common trend, the threat of Christianity or Christianization. கிறிஸ்துவத்தின் மூலமாய் வருகிற தாக்குதல் என்று சொல்லி அதிகமாய் பேசப்படுகிறதை, போதிக்கப்படுகிறதை, அங்கெங்கும் செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு பயமுறுத்தலை உருவாக்குகிற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in times where Christianity is seen as a threat.
அப்ப இதன் மத்தியில நாம் என்ன செய்ய போகிறோம்? எதிர்ப்புகள் உலகம் முழுவதும் இருக்கிறதை பார்க்கிறோம். We find persecution, opposition happening all around the world, all over the world, in different forms, in different ways. நம்முடைய தேசத்திலும் இருக்கிறது, வெளிய தேசங்களிலும் இருக்கிறது. இந்த தாக்குதல், இந்த எதிர்ப்பு வரும் பொழுது என்ன செய்வோம்? What would we do when we face this opposition? How do we encounter this? Is a very important question. John the Baptist encountered opposition. What did he do? He remained faithful to that call. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே அவர் உறுதியாய் உண்மையாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய எதிர்ப்பு இல்ல போராட்டங்கள் இல்ல பாடுகள் என்று சொல்லும் பொழுது அதிகமாய் வெளியிலிருந்து வருகிறது தான் நாம் நினைப்போம். We think it comes from the outside to the inside. But sometimes we ignore or overlook the persecution that happens within. நம் மத்தியிலே நமக்குள்ளே நம் மத்தியிலே நடக்கிற தாக்குதல்கள் இல்ல போராட்டங்களை நாம் மறந்து விடுகிறோம். நமக்குள்ள போராட்டங்கள் இருக்கிறதா? கஷ்டங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னவென்றால் நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆனால் நம்முடைய போராட்டங்கள் சபைகளிலே, அநேக சபைகளிலே, எல்லா சபைகளிலே, அது ஆங்கிலிக்கனோ எல்லா சர்ச்சும் சேர்த்துக்கிட்டாலும் அங்கு போராட்டங்கள் பாடுகள் அதிகமா எங்க வருகிறது என்றால் உள்ளிலிருந்து வருகிறது. The challenges are usually from within. The persecutions are happening within the church in that sense. How do we face these challenges? நம்முடைய கவனம், நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்றாய் மாறணும். Our focus all must become one. We must look to the return of Jesus together. ஒரு மனமாய் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக, நம்முடைய வித்தியாசங்களை பாராமல் அவருடைய வருகைக்காக நாம் ஒருமனப்பட வேண்டும். Despite our differences, we must all come together to look to the return of Jesus and prepare ourselves for the return of Jesus. அவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்ப இதோடைய தீர்வு என்ன? What is the solution to this? Is learn from the life of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் இடத்துல தான் நாம் காண்பிக்க வேண்டும். In whatever situation, still pointing the way to Jesus. வேற யாரும் இல்லை, வேற இரட்சகர் இல்லை, வேற இரட்சிப்பு இல்லை. அவர் ஒருவர் தான் இரட்சகர், அவர் தான் மீண்டும் வருகிறார். Hallelujah. He is the only savior and he is the one who is returning. அவர் தான் நம்மை கொண்டு செல்லும்படியாய் வருகிறார். He is the one returning to take us to be with him, learning from the life of Jesus. இது அவருடைய தம்முடைய சொந்த சீஷர்களிடத்திலே கூட யோவான் ஸ்நானகன் அதை தான் செய்கிறதை பார்க்கிறோம். அவர் அந்த நாட்களிலே பிரபலமாயிட்டார். அவர் அதிகமான பிரபலம் நிறைந்தவராய் அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். He was a very popular prophet at that time. He was a popular religious leader during his time and he had a lot of following. அநேகர் அவரை பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய ஊழிய கவனம் தெளிவாய் இருந்தது. His ministry focus was very specific. What was his focus? Pointing the way to Jesus. மேசியாவிடத்தில் தன்னுடைய வழி காண்பிக்கிறவராய் அவர் காணப்படுகிறது. யோவான் 1:29 வாசிக்கிறோம். In John chapter 1 verse 29 we read this. Behold the Lamb of God which taketh away the sin of the world. வாசிங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அப்ப நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியத்தின் கவனம், நாம் பிரபலமாயிட்ட எல்லாரும் என்னை பாருங்கள் என்று சொல்லாம அவருடைய வாழ்க்கையின் தரிசனமே இயேசுவை பாருங்க, அவர் வருகிறார், இவர்தான் என்று காண்பிக்கிற ஒரு ஊழிய பக்குவத்தை பார்க்கிறோம். We find an attitude in his ministry that is very centralized and focused on Jesus and Jesus alone. Don't look at me, he says. Look at this. He is the Lamb of God. இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர். அப்ப ஜனத்தை மனம் திரும்புதல் மூலமாய் இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். He prepares the people through repentance and he brings them to Jesus. We can learn
from his ministry how we are to prepare ourselves. நாம் இன்றைக்கு அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது எபிரேயர் 9 அதிகாரம் 28வது வசனத்தில், in Hebrews chapter 9 verse 28, it says here, Christ was sacrificed once to take away the sins of many people, and he will appear a second time. வாசிக்க கேட்போம். முதல் பகுதி, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, வாசிங்க, தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களை ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். He will come again not to bear sin but to bring salvation to those who are waiting for him. அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் பலனளிக்கும்படியாய் தரிசனமாக போகிறார். This for those who are waiting for him. The Christmas carolers எல்லாம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்களே நாட்களிலே, alright, Christmas carolers வருகிறார்கள் என்று பிள்ளைங்க என்ன செய்வாங்க? யாருக்காக காத்திருப்பாங்க? கிறிஸ்துமஸ் தாத்தா அவருடைய பேக் ஒன்று இருக்கும், அந்த பேக்குக்காக தான் முக்கியமாகவே காத்திருக்கிறது. காத்தா கூட இல்ல. The children who are waiting for the carolers to come to our homes, they're waiting for the Christmas Tata or Santa Claus as it's called, and much more they're waiting for what's in the bag, what's be given out in that sense, the gifts that they will receive. See, the sense of waiting, காத்திருக்கிறது. நாம் சாந்தா கிளாஸ்க்காக காத்திருக்கல, இயேசுவுக்காக காத்திருக்கிறோம். We are not waiting for Santa Claus, but we are waiting for Jesus. The word reminds us he is coming a second time. இரண்டாவது முறை வருகிறார். அவருடைய வருகைக்காக நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? ஆயத்தமாய் காத்திருக்கணும். We must wait in preparation, anticipation that he is coming again. அவர் வருகிறார். அவர் வரும் பொழுது நாம் ஆயத்தமாய் இருக்கணும். இயேசு வருகிறார், ஆயத்தமா? Jesus is coming. Are we prepared? நம்முடைய அளவுகோல், அவருக்காக ஆயத்தம் பட வேண்டும் என்ற ஒரு அளவுகோல் வித்தியாசமா இருக்கக்கூடும். The measurement of our preparation or the way we measure our preparedness for his return varies. நினைக்கிறோம், சண்டே சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு வந்தா நான் தப்பிச்சலாம் பாரு நினைக்கிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம் ஆயத்தம் என்ன நினைத்துக் கொள்ளலாம். Some of us may think just because I'm seated here in church I'm ready. Is that the preparation? No, that's much more. எப்படி அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்? How must we be prepared? இங்க ஒரு சிறிய ஆங்கில கார்ட்டூன்ல நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க. Discouragement தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லைங்களா தமிழ்ல? சோர்ந்து போகுதலா? சோர்வடையுது. ஓகே, சோர்வு சபையிடத்தில் பேசுகிறது. இதுதான் அங்க நடக்கிற பேச்சு. The discouragement speaks to church. Discouragement says, so you're getting washed and ready for your big date, why bother? I don't think he's coming. Shouldn't he have been here by now? சோர்வு சொல்லுது, அவர் வரமாட்டாரு, நீ என்ன ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவர் வந்து சேர மாட்டாரு. சபை பேசுகிறது. Church says, oh, he'll be here, அவர் வருவார், and it could be soon, சீக்கிரமாய் வருவார். I want to be ready when he arrives. அவர் வரும் பொழுது நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சபை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த யாக்கோபு திருச்சபை சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். We must say, Lord, I am prepared. I want to get ready. I want to be ready when you return. 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 சொல்கிறது எப்படி நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். It speaks in 1 John chapter 3 verse 2-3.
what type of preparation we have in waiting for the Lord. But we know that when he appears, we shall be like him, for we shall see him as he is. Everyone who has this hope in him purifies himself just as he is pure. வாசியுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற அவர் வருவார், அவரை சந்திப்போம், அவரை போல மாறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? If we know he returns, we will meet him, that we will be transformed like him. How will we prepare? வாசிங்க தொடர்ந்து. நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அவருடைய வருகையிலே சுத்தமாய் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். At his return we must be seen living a life that is pure, holy for his glory. அவருடைய மகிமைக்காக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு பரிசுத்தம் என்ற ஒரு அளவுகோல் எடுத்து நாம் ஆயத்தமா என்று கேட்போம் என்றால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? If holiness is the standard of measurement of preparation of being prepared for the return of the Lord, how many of us will be sincerely be able to say, Lord, I am living a life of holiness, a separation for you. உம்முடைய வருகைக்காக ஒரு ஆயத்தமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்கிற ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். ஒருவேளை இல்லை என்றால் நமக்குள்ள ஒரு தேவ பயம், ஒரு நடுக்கம் வர வேண்டும். If we are not ready, if we are not living a holy life, a sense of fear of God, fear for his return must come back into our lives. Say, Lord, I am not ready. ஆண்டவரே, நான் ஆயத்தமா இல்லை, என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் நம்ம இடத்துல சொல்லி இருக்கிறார். He said this to us, be holy for I am holy. அவருடைய வருகையிலே நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்ப யோவான் ஸ்நானகனை போல நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஊழியராய் இருக்கிற எனக்கும் அதே ஊழியம் தான். Like John the Baptist, all of us have that same ministry. As a pastor, I share in the same ministry. What is this ministry? Prepare the people for the return of Jesus. இயேசுவின் வருகைக்காக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுவது, அதே நேரத்தில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். The same expectation also comes to each individual. We must be prepared. We must make ourselves ready. Purify. தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அவருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருக்க வேண்டும். நாம் எப்படி உடுத்தி இருக்கிறோம், எவ்வளவு அழகாய் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய வீட்டில தங்கி கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். He will not look at our outer appearance, how good we look, how big a home that we live in. He will look at our lives. நம்முடைய ஜீவியத்தை பார்ப்பார். ஜீவியத்திற்குள் இருக்க வேண்டிய அந்த பரிசுத்தத்தை கவனிப்பார். அந்த பரிசுத்த வாழ்க்கையை அவர் விரும்பி அவர் நாடி தேடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆயத்தமா இருக்க வேண்டும். Prepare for Jesus is coming again. மீண்டுமாய் போன கடந்த வாரத்தில் சொன்னவனமாய் சொல்கிறேன். ஒன்று, அவர் வரும் பொழுது நாம் அவரை சந்திப்போம். இல்லை நம்முடைய நாட்கள் குறுகி போயிருக்கும் என்றால் நாம் அவரை முதலாவது சந்திப்போம். Either way we will meet him when he returns, or if our days or numbers are shortened, we will meet him first. Either way we will meet. எப்படியோ சந்திக்க போகிறோம். அதிலே தப்பித்து கொள்ள முடியாது, வழி தப்பி போக முடியாது.
We cannot run away from meeting our judge. நம் நேசிய விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுவோம். அவர் நியாயாதிபதியாய் நீதிபதியாய் மீண்டுமாய் வருகிறார். எல்லோரையும் நியாயம் தீர்க்கும்படியாய் வருகிறார். He is not coming back as a baby. ஒரு குழந்தையாய் அவர் வரவில்லை. He is coming back as a judge. And when he comes, let us be ready. When is the time to be ready? When is the time to prepare? Now. இப்பொழுது இந்த நேரம் ஆயத்தப்படுகிற நேரம். அவருடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு நேரம். இப்ப கிறிஸ்துமஸ் காலமா இருக்கிறதுனால நம்முடைய கவனம் இன்னும் 2-3 நாள் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்முடைய கவனம் எல்லாம் என்னங்க இருக்கும்? ஷாப்பிங் போனோம், எதை வாங்கணும், அதை வாங்கணும், எதை செய்யணும், அதை அரைக்கணும். நம்முடைய எண்ணங்களில நிறைய காரியங்கள் இருப்பினும் அவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுகிறதை மறந்துடவே கூடாது. Let us not forget to prepare for his return. For when he returns, let us be found faithful and ready. அவரிடத்தில் சொல்லுகிறோம், மாரானாதா மாரானாதா, சீக்கிரம் வாருமையா. நான் ஆயத்தப்படுகிறேன், உம்முடைய ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். We are saying, Lord, come Jesus. Maranatha, come Lord Jesus. Come, I will prepare and I will prepare a people for you. அப்படியே நாம் எழுந்து நிற்போம். அப்படியே நாம் எழுந்து நின்று பரிசுத்தமாக்குகிற கர்த்தரிடத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோம். We surrender ourselves to the Lord Jesus. For he makes us holy as he washes us with the blood. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்தும். ராஜா வருகிறார், ஆயத்தமாடுவோம். சொல்லுவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். வெட்கப்பட்டு ஓட வேண்டாம். இன்றைக்கு பரிசுத்தம், பாவம் பாவம் இல்லை என்று பாவத்தை அனுசரிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாம் போயிருப்போம் என்றால் தேவ பயம் நம்முடைய இருதயத்திற்குள் ஊற்றப்படட்டும். May the fear of God be poured into our hearts, that we will encounter sin as sin, wrong as wrong. Amen.
வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம்முடைய இசை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி நாம் சொல்வோம், ஆண்டவரே நான் ஆயத்தமா இல்ல, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. என்னுடைய சுயத்தினால ஆண்டவரே என்னால பரிசுத்தமாக முடியாத ஆண்டவரே, சுயமா எனக்கு பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர் அல்லவா. என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை சுத்திகரிப்பீராய். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ரத்தத்தினாலே கழுவி உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் வாழ ஆண்டவரே நான் ஆயத்தப்பட, ஜனத்தை ஆயத்தப்படுத்த எங்களை பயன்படுத்துவீராய். நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே உடைய வருகைக்காய் ஆயத்தப்பட கர்த்தர் செயல்படுவீராய் ஜெபிக்கிறோம். Lord, prepare us, prepare us, prepare our families for your return, prepare us as a church for your return, prepare us as a church for your return. Holy Spirit, prepare us. Speak into our lives. Bring that preparedness, Lord, in our lives. வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு ஜீவியத்தை, ஆயத்தத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, எங்களுக்கு தருவீராய் ஜெபிக்கிறோம். அலட்சியமாய், ஏனோ தானமாய், கவன குறைவாய் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மறையட்டும், மாறட்டும். இந்த நாளிலே அப்பா, இருதயத்தில் அந்த தேவ பயத்தை, ஒரு பரிசுத்த ஆயத்தத்தை எங்களுக்கு கொடுப்பீராய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆயத்தத்தை கொடுப்பீராய் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் முற்றிலும் முழுமையாய் நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நேசிய விசுவாச பிரமாணத்தை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது முழு மனதோடு எங்களுடைய உள்ளார்ந்த நம்பிக்கை என்று நாங்கள் அறிக்கை செய்ய எங்களை ஆசீர்வதித்து பக்குவப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.